அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், புனிதத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பொதுவாக மனிதனுக்கு பல பலவீனங்கள் இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் உண்டு. ஒருவர் இல்லை, எனக்கு இல்லை, நான் எல்லாவற்றிலும் சரியாக தான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் என்றால் அந்த வார்த்தையே பலவீனமான வார்த்தை தான். ஏனென்றால் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள். கடவுள் ஒருவரை தவிர அனைவருக்கும் வெவ்வேறு பலவீனங்கள் இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த பலவீனங்கள் பல நேரங்களிலே உறவுகளை உடைப்பதும் உறவுகளை பிரிப்பதும் உறவுகளில் பிரச்சனைகளை உருவாக்குவதுமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தனித்து இருக்க முற்படுவது, சுயநலத்துடன் செயல்படுவது, குடும்பங்களை பிரிப்பது, கடவுளை விட்டு விலகிச் செல்வது, இது போன்ற செயல்கள் பார்க்கின்ற கடவுள் அவர்களை வெறுத்தாரா, ஏற்றுக்கொண்டாரா, அன்பு செய்கிறாரா என்று சிந்திப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்றால் முதல் வாசகம் கூறுகின்றது, கடவுள் மனிதனுடைய தவறுகளையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தவில்லை, மாறாக அவர்களை நேசிக்கின்றார். ஆக இறைவன் நம்முடைய பலவீனங்களோடு நம்மை நேசிக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார். ஆனால் அதே இறைவன் நாம் பிரிந்து வாழ வேண்டாம், மாறாக ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒரு குடும்பத்திலிருந்தும் ஒருவர் அல்லது இருவர் என அனைவரையும் அழைத்து கொண்டு எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன் என்று கூறுகின்றார். ஆக நாம் தனித்து இருப்பதை அவர் விரும்புவதில்லை, மாறாக ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு இருப்பதை அவர் விரும்புகின்றார். அதே நேரத்திலே அவர் கூறுகின்றார், நான் உங்களை வழிநடத்த ஆயர்களை அனுப்புவேன். ஆம், அது சமயமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, நாம் படிக்கின்ற பள்ளிகள், கல்லூரிகள் என்று பல இடங்களில் இன்று நமக்கு வழிகாட்டுவதற்கு பலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றி அதன் அடிப்படையில் வாழ்கின்றோமா என்பது நம்மை பொறுத்து இருக்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு வழிகாட்டுவதற்கு பலரை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். அந்த அடிப்படையில் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஆயனை அனுப்புவேன். நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். இதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சி. நேற்றைய நற்செய்தியில் 4 விதமான இடங்களில் விதைகள் தூவப்படுவதை பார்க்கின்றோம். இதில் இயேசு விரும்புவது என்னவென்றால், நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அதாவது நம்முடைய இதயம் நல்ல இதயமாக இருக்க வேண்டும், கடினமுள்ள இதயமாக இருக்கக்கூடாது என்பதை இயேசு விரும்புகின்றார். அதாவது நம்முடைய இதயமானது கடவுளுடைய அழைப்பை உணர வேண்டும், கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வு வேண்டும், அவர் விரும்புவதை நிறைவேற்றுவேன் என்ற ஆர்வம் வேண்டும், அவரில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆக இயேசு நம்மிடம் விரும்புவது, நாம் அவர் இந்த உலகில் வாழ்ந்தது போன்று நாம் வாழ வேண்டும். அவர் ஏழைகளுக்கு ஏழையாக, எளியவர்களுக்கு எளியவராக, அன்பற்ற நிலையில் இருந்தவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்களாக, வாழ்வில் தளர்ந்து ஓய்ந்திருந்தவர்களுக்கு உறுதுணையாக, ஆறுதல் அளிப்பவராக, இவ்வாறாக இருந்திருக்கின்றார். இதைத்தான் இயேசு நம்மிடம் பின்பற்ற நம்மை அழைக்கின்றார். மாறாக மாட மாளிகைகள் கட்டுவதற்கு அல்ல. ஏனென்றால் இன்று பல நாடுகளில் மாட மாளிகைகள் அன்றைக்கே கட்டிவிட்டார்கள். கட்டிவிட்ட கட்டடங்கள் மட்டும்தான் நிற்கின்றன ஒழிய அங்கு மனிதர்கள் வாழவில்லை. ஆக ஆசைப்பட்டு பல கோடிக்கணக்கில் செலவு செய்கின்ற பல பொருட்கள் பின்பு யாருக்கும் பயன்படுவதில்லை. ஆனால் நீங்கள் விரும்பி மனதார ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி, அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இவைகள் ஆண்டவர் முன்பு நிலைத்து நிற்கும். ஆக சிந்திப்போம், எதற்காக நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும்? அவர் காட்டும் வழி எளிய வழி. ஆனால் என்னுடைய சுயநலம் பல நேரங்களில் அதற்கு வாய்ப்பை கொடுப்பதில்லை. காரணம், நான் என்ற அகந்தையில் இருக்கின்றேன், நாம் என்ற சிந்தனையில் வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக அதை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் வர வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.